பெண்ணிற்கு எப்படி அமைய வேண்டுமோ அது எல்லாமே அமைந்திருக்கிறது பொருத்தமாக. மயிலை போல சரீரம், மயிலை போல சாரீரம் அமைய வேண்டும். மயிலை பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும், ஆனா குரலை கேட்க பூனை கத்துற மாதிரி இருக்கும். ஆனா குயிலை பார்ப்பதற்கு கருப்பா இருந்தாலும் குரலை கேட்க இனிமையா இருக்கு. வள்ளிக்கு இரண்டுமே ஒன்றி அமைப்பட்டிருக்கிறது. மயில் போல சரீரம், குயில் போல சாரீரம். அப்படி ஒரு சாரீர பெண்ணை வர்ணிப்பது உண்மையாக எப்படி இருக்கிற அந்த ஆணவம் சொல்.
சொல்கிறார்களே திரிலோக மரணான ஜெயினை விழுப்பும் தப்பேன் உள்ளபடியே சொல்றேன். என்னோட எத்தனை ஆண்டு அனுபவத்துல இன்னைக்கு நாடகம் ரொம்ப வித்தியாசமா போயிட்டு எல்லாம் திரைப்பட பாடலா பாடி சினிமா பாட்டா பாடி மக்களை இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நாடகம் நடந்துச்சு. அது எப்படி நடந்ததுன்னு தெரியாது. இதுதான் உண்மையான நாடகம். இதுதான் வள்ளி திருமணம். ஒருவேளை இதை விட அது உண்மையா கூட இருந்திருக்கலாம். இல்ல பார்க்கல அதெல்லாம் புரியல என்ன அப்படியா இருந்தாலும் கூட நான் ஆரம்பத்துல இருந்தே கவனிச்சுட்டு இருக்கிறேன். எல்லாருமே இந்த கதை பாடலாம் ஒரு பாடல் கூட விடாம வள்ளி திருமணத்துல எல்லாரும் சொல்றாங்க சினிமா பாட்டு பாடினா தான் கதையை ஓட்ட முடியும். நீங்களே கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. கதை பாட்டு மட்டும் பாடினா நாடகம் 3 மணி நேரத்துல முடிஞ்சிடும் சொல்லி ஒரு தவறு அந்த பாட்டு தெரியாதனால ஒரு வேலை அப்படி சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அதுவும் எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு அடிப்படை காரணம் வந்து என்னுடைய அனுபவத்துல கதை பாட்டை நாரதர் நம்மளும் பாடி 76 நாரதர் செஞ்சிருக்க வரைக்கும் அதுல வந்து நீதிமன்றம் அந்த கதிராசனத்துல வரும்போது அந்த கடைப்பாட்டு என்ன பாடுகிறோமோ அதை முதல்ல பாடுகிறாரு. இப்ப அவரை தழுவி அன்பு மாப்பிள்ளை மதுபதன் அவர்களும் அஜித் குமார் அவர்களும் இப்போ 3 பேர் எனக்கு தெரியும் இந்த பாடுறாங்க. அந்த பசங்க அப்பதான் வளர்றவங்க அந்த வளரும் கலைஞர்கள் இந்த உற்சாகத்தோட பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து எப்பவுமே ரசிகர்களை கூட சொல்லக்கூடாது. அவங்கள திசை மாற்றி கொண்டு போனது நம்ம தான். பார்த்துதானே இருக்காங்க ஞான பெயர்கள். அப்ப இப்படி ஞானமா உள்ளவங்க தான் நம்ம மதிக்கிற முக்கியத்துவம். நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க விதைச்சி சரி வள்ளி நாயம் இருந்தாலும் சரி ராஜா பட்டம் சரி நீங்க விதைச்சுட்டீங்கல்ல அது இங்க இல்லாம எங்க இல்லை எல்லா இடத்துலயும் பாடணும். அது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி இது உங்க ஒரு அண்ணன் அது எல்லாத்துக்கும் பாடணும். அண்ணன் இந்த நாடகத்தை நீங்க வந்திருக்கா அப்படின்னு பாடக்கூடாது. வித்தியாசமா நீங்க பண்ணணும்னு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவருடைய ஊக்கப்படுத்தினதாமா. அது ஏதோ எடுப்பாங்க போட்டுவாங்க போயிடுவாங்க அப்படிதான். ஆனா இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாலை போட்டு பொண்ணாடைன்னு வச்சு அன்பளிப்பு கொடுத்து அங்கிருந்து போன் அடிச்சு நாடகத்தை நீங்க முறைப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாரு. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் போல மிகப்பெரிய தூண்டுகோல். அது மாதிரி குமாரன் அப்படிதான். அது என்ன இது என்ன கேள்வி ராமாயணத்துல என்ன மகாபாரதத்துல என்ன புராணம் வள்ளியுடைய அழகை எப்படி அழைத்தால் அது மொத்தமா இருக்கும்னா அந்த மதி போல் முகம் தானும் நல்ல அஞ்சுக மொழியை கேட்டு நானும் அந்த மதி போல் முகம் தானும் நல்ல அஞ்சுக மொழியை கேட்டு நான் ஆன மஞ்சள் ஆன பெண்கள்